அவர்கள் சீன போரின் போது, படையெடுப்பின் போது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் யுத்தகால நிதியாக ரூபாய் 75,000 என்று அறிவித்தார். அதில் முதல் தவணையாக ரூபாய் 25,000ற்கான காசோலையை பெருந்தலைவர் காமராஜர் அன்றைய முதலமைச்சர் வளத்தில் கொடுத்தார் என்று சொன்னால் வேறு யாரும் பெருசாக நிதி கொடுக்கலைங்க. அது தெரிஞ்சுக்கணும். அதேபோல் பாகிஸ்தான் நம்மீது போர் தொடுக்க முனைந்த பொழுது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அணிந்திருந்த நகைகள் அனைத்தையும் அன்றைய பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் வழங்கினார்கள் என்று சொன்னால் இதுதான் இந்திய திருநாட்டிற்கு நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் தலைவர்கள் இதே மாதிரி ஒரு நிகழ்வை தன் குடும்பத்திற்காக மட்டும் உழைத்து சொத்து சேர்க்கின்ற கூட்டம் ஏதாவது பணம் கொடுத்ததாகவோ நிதி உதவி வழங்கியதாகவோ ஒரு தகவல் உண்டா?